கண்ணுல பிரச்சனை இல்ல. நம்ம ஹார்ட்ல தான் பிரச்சனை. இருதயத்தில ஆசைப்படும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கண்ணு பார்க்க தோணும். அத நம்ம தவறு செய்ய தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஆ நெறைய விஷயத்துல நெறைய பேர் ஜெயிச்சுருவாங்க. ஆனா அந்த செக்ஸ் படம் அந்த மாம்சத்துல மட்டும் நெறைய பேர் வந்து மாட்டி வீழ்ந்து போகிற வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஊழியக்காரங்க கூட பார்க்குறாங்க. சின்ன செக்ஸ் படம் பார்க்குறாங்க. அதாவது என்னன்னா, நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. க டீனேஜ் பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்ற பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ஆ "என்னடா அவன் பார்க்கவும் மாட்றான், பேசவும் மாட்றான். ஆம்பளையா, பொம்பளையா?" அப்படி கூட கிண்டல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவங்கலாம் வந்து ஒரு மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஓட்டுவாங்க. நம்ம கிண்டல் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து பெருசா எடுத்துக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒழுக்கமான ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தாருக்கு வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தார் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விபச்சாரம் வந்து பெரிய பாவமே இல்ல. அ அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, ரட்சிப்ப விரும்புற பிள்ளைங்க, அதுதான் நம்ம பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது என்னன்னா, யார பார்த்தாலும், எந்த நபர பார்த்தாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அது செக்ஸுவல் ஃபீல் அந்த உணர்வு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உணர்வு வரும்போது, நம்போ ஈஸியா விழுந்து போக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் என் தாட்ஸ் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், யாரும் செக்ஸ் படம் பார்க்கக்கூடாது. ஆ என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், செக்ஸ் படம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம எண்ணங்கள் மனசு மனசு அது மனசோட அந்த அந்த நினைவுகள் வந்து நம்மளால வந்து நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அத நெனச்சுட்டு செக்ஸ் படம் பார்த்துட்டு டீனேஜ் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, டக்குனு போய் இந்த கைப்பாய்க்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாரி பண்ணுவாங்க. நான் இந்த சுய இன்பம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுய இன்பம், கைப்பழக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில வந்து டீனேஜ் பிள்ளைங்க வந்து அதிகமா அதில வந்து பாதிக்கப்பட்டுருப்பாங்க. ஆ அதனால பார்த்தீங்கன்னா, அது அடிக்ட் ஆயிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு பாவமும் நம்மள ஆளுகை செய்ய விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பவுல் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா நான் எதுக்கும் அது எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் எனக்கு இருக்குது. ஆனா நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செய்ய முடியும். என்னால நம்ம சுயமா பண்ண முடியும். செக்ஸ் படம் பார்க்க முடியும். யாரு நம்ம வீட்ல தான் போறோம். தனியா இருக்கும்போது யாரு என்ன கேட்க போறா? எது வேணா என்ன வேணா செய்யலாம். ஆனா அது வந்து எனக்கு தகுதியா இருக்காது. அது வந்து நான் அதுக்கு அடிமைப்பட மாட்டேன். எந்த ஒரு பாவத்துக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால செக்ஸ் படம் பார்க்க நம்ம அந்த கழிப்பழக்கம் அதுக்கு அடிமையாயிடுவோம். அப்புறம் எந்த பெண்கள பார்த்தாலும் அது அவங்கள கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை அந்த அளவுக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த செக்ஸ் படம் பார்க்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னது ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ்ல பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ட்ஸ்ல கேங் இருப்பாங்க. கே லே கேர்ள்ஸ்ல அந்த லேடீஸ்ல கேங் இருப்பாங்க. அவங்க வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க